మాస్టర్ సివివి நமஸ்காரம். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். என் பேர் கலா. நான் ஹைதராபாத்லேருந்து லக்ஷ்மிகாந்தா அப்படின்றவங்களோட அல்வாவில் என்னோட யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ நான் யோகத்தில் என்னோட அனுபவத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். நான் முதல்ல எங்கள் வீட்டில் எல்லோரும் பூஜா விதானத்தில் தான் இருந்தாங்க. நானும் அதுதான் நிறைய பூஜைகள்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இந்த பூஜா விதானத்தில் கொஞ்சம் மாற்றம் வேணும்னு நினச்சது என்னோட மனசு. அதுக்கப்புறம் நான் மனசு நிம்மதி கூட கிடைக்கிற எனக்கு இதில் சரி எப்படி இதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் தேடிட்டு போனேன். அப்போது ஒரு நாள் எனக்கு லக்ஷ்மிகாந்த் அவங்களுடைய ஸ்பீச்சு ஒரு இடத்துல கேட்டேன். அது என்ன எது அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய யோகத்துக்கெல்லாம் போய் தேடி பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் எங்கேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்கள போய் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அப்போ பாவனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க நான் லக்ஷ்மிகாந்தம் மேடம் கிட்ட என்னை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க அழைச்சிட்டு போய் நாங்கள் 2 பேரும் அவங்கக்கிட்ட இந்த யோகத்தை நான் பண்ணணும் அப்படின்னுட்டு இது பண்ணேன். அப்போ தான் எனக்கு மாஸ்டர் சிவிவியை பற்றி தெரியும். அவங்க அந்த பாவனிங்கிறவங்க அதுக்கப்புறம் என் கூட இல்லை, அவங்க கிளம்பி போயாச்சு. நான் தான் அவங்களோட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் அப்போ தான் தெரிஞ்சுது மாஸ்டர் சிவிவி யோகம் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது. மாஸ்டர் சிவி யோகம் பண்ணுறச்ச எனக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய மாற்றங்கள் கிடைச்சிது. அது நான் பெருசாக சப்ஜெக்டை பற்றி சொல்லலை, என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த யோகத்தில். அதுக்கோசரம் பல வருஷங்கள் மேடமோட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அவங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாஸ்டர் சிவி யோகத்தினுடைய உண்மையான பிரின்சிபலை மாஸ்டர் மேடம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதனால் எனக்குள்ள கொஞ்சம் என்னுடைய குணத்துலேயும் சரி, என்னுடைய இன்னரும் சரி, எல்லாமே சேஞ்சஸ் கொண்டு வந்தது. மனசு அமைதி கிடைச்சிது இதில். அப்போ தான் இதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸ் அப்படின்னுட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் எனக்குள்ள எல்லா மாற்றங்களும், அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும்படி எனக்குள்ள மாற்றங்கள் வந்தது. அதே மாதிரி என்னுடைய பிரேம தத்துவமும் கொஞ்சம் நல்லாவே மாற்றத்தை கொடுத்தது. அதே மாதிரி மேடமோட இங்கிருந்து இந்த நிறைய மேடம் ப்ரேயர் பண்ணுறதை தவிர யோகா ப்ராக்டிஸில் கோர்சஸ் எல்லாம் பண்ண வச்சாங்க. அது முழுமையான மாற்றத்தை தந்தது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒருமே ஜஸ்ட் ப்ரீஃபாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ அதுலேருந்து எனக்குள்ளே இருக்கிற அதாவது பார்வையே மாறி போச்சு. எல்லாரையும் பார்க்கும் விதத்தையும் மாற்றிட்டு மேடம் இதுவும் சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த ப்ராக்டிஸ் பண்ணு, கோர்சஸ் பண்ணு, அதே மாதிரி உனக்குள்ளே அதை நீ கவனி அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்குள்ளே அதை நான் கவனிச்சப்போ எனக்குள்ளே இருக்கிற அத்தனை என்னென்னலாம் என்னோட டிஃபெக்ட் இருந்ததோ அதெல்லாம் நான் முழுமையாக எடுக்க முடிஞ்சுது. என்னால் கம்ப்ளீட்டாக எடுத்து நான் இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். நான் எனக்குள்ளே இருக்கிற மாற்றமே எங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருடையும் மாற்றத்தையும் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே பூஜை பண்ணுறவங்க தான், ஆனால் நான் மட்டும்தான் இந்த யோகத்தை பண்ணிட்டுருக்கேன். ஆனாலும் அவங்களும் என்ன இந்த யோகத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு அனுகூலமாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க.
ஸோ இந்த யோகத்தில் மாஸ்டர்களுடைய பர்பஸ் எதுவோ அது அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே அவராக நம்மளை அந்த பிரின்சிபல் என்னமோ நம்மளை நல்ல மாற்றத்தை கொடுத்து அந்த பர்பஸை நிறைவேற்றும் அப்படின்ற நம்பிக்கையோட என் லைஃப்பை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை எனக்கு அந்த எல்லா விதத்துலேயும் நல்ல விதமாகவே என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு.